என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் எங்கே என்ற ஒரு தலைப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். இன்னொரு வசனத்தை நான் வேதத்திலிருந்து நான் காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கும் தேவன் இதே கேள்வியை நம்மை பார்த்து சொன்னால் நாம் என்ன பதில் சொல்வோம் என்பதுதான் இந்த சீரீஸினுடைய நோக்கம். எனவே ஜெபத்தோடு கேளுங்கள். பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 4:9. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? ஆபேல் எங்கே? உன் சகோதரன் எங்கே? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த கேள்வியை கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். நாம் இந்த கேள்வியை இப்படி வைத்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு இன்னும் உங்களுக்கு அருகில் இருக்கிற அல்லது உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இந்த கேள்வியை கர்த்தர் உங்களிடத்தில், நீ மாத்திரம் என்ன தேடுறிய, உன் சகோதரன் எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வோம்? இன்னொரு நாள் இதே கேள்வியை ஆண்டவர் கேட்க போகிறார். நாம் நித்தியத்திற்கு செல்லும் பொழுது, நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது தேவன் நம்மை பார்த்து, உன் சகோதரன் எங்கே என்று கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலேயே இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிப்போம். அங்கே அந்த காயின் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? ஆம், நாம் தான் காவலாளி. பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த சகோதரனை தேவன் நம்மை நம்பி கொடுத்திருந்தால் யோசித்து பாருங்க, நம்முடைய பொறுப்பை நம்ம நிராகரிக்க முடியாதே, நம்முடைய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாதே. அவன் என்ன ஆனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி எத்தனை நேரம் இன்னைக்கு அந்த சகோதரர்கள், ஒருவேளை சகோதரனோ சகோதரியோ அவர்கள் வழிமாறி போகும் பொழுது அல்லது தேவனை விட்டு அவர்கள் வெளியே செல்லும் பொழுது அவர்களை கர்த்தருக்குள் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நம்முடையதல்லவா? என்ன செஞ்சிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சுவிசேஷம் சொல்ற பழக்கம் உண்டா? அவர்களை எப்படியாகிலும் ஆண்டுக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக ஃபாலோ அப் பண்றோமா? பின்தொடர் ஊழியத்தை நம்ம செய்கிறோமா? யோசித்து பாருங்களேன். சில நேரம் நம்ம கூட பிறந்தவங்க ரட்சிக்கப்படலை, அவங்க ஒருவேளை நமக்கு தெரிந்தவர்கள் ரட்சிக்கப்படலை, அவங்களோட நான் பேசுகிறேன், ஆனால் அவங்க இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. அதனால நீங்கள் ஒரு நியாயம் தீர்த்து அவங்கள ஜட்ஜ் பண்ணி அவங்கள ஒருவேளை நீங்கள் அந்நியர்களாக நீங்கள் பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. நம்மை பார்த்து ஆண்டு இந்த கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்வோம்? நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற போறீங்களா? இல்ல நான் சுவிசேஷம் சொல்லிட்டேன், என் கடமையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல போறீங்களா? இல்லைனா தொடர்ந்து அவர்கள் ரட்சிக்கப்படும் வரைக்கும் நாம் செய்ய போகிற பிரயாசம் என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 33ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 7வது வசனம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாவினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. உன்னை நான் காவலாளியாய் வைத்தேன். ஏன்? தொலைஞ்சு போனவன தேடி கண்டுபிடிப்பது அல்லது காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடிப்பது நம்முடைய பொறுப்பு. ஆண்டவர் அதனால தான் சொல்றாரு, நான் உன்னை காவலாளியாய் வைத்தேன். முதல்ல பொறுப்பை உணர்வோம். இரண்டாவதாக அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கேட்டுக்கொள்வோம். அந்த வார்த்தையை நாம் வாங்கிக் கொள்வோம். மூன்றாவதாக நாம் அவர்களுக்கு சொல்லுவோம். சிந்தையை திறங்க, காதை திறங்க, மூன்றாவது உங்க வாயை திறங்க. உன் சகோதரன் எங்கே? எனக்கு தெரியாது அப்படின்னு உங்க சிந்தையை மூடாதீங்க. அவனுக்கு நான் தான் காவலாளி, என் பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்கள் செவிகளை திறங்கள். அவர் என்ன பேசுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார், அந்த எச்சரிப்பின் சத்தம் உங்கள் காதில் விழ வேண்டும். மூன்றாவதாக, வாயை திறந்து அவர்களுக்கு சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு காணாமல் போனவர்கள் இன்னைக்கு நம்ம தான் கண்டுபிடிக்கணும், நம்ம தான் தேடணும். அவர் கேட்பார், எங்கே? வாசிக்கலாமா? எரேமியா 50ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை, எரேமியா 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். ஆண்டவர் சொல்றார், நானே என் ஆடுகளை தேடி கண்டுபிடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரை தேடி போங்கன்னு சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலே
ஆண்டவர் சொல்லுகிறார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், அவங்கள கண்டுபிடிங்க. எங்கே உன் சகோதரன்? கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. பிரியமானவர்களே, ஒருவேளை மார்க்கம் தப்பி போயிருக்கலாம், வழி மாறி போயிருக்கலாம், அவங்க ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்காம போயிருக்கலாம், அவங்களுக்கு சுவிசேஷத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய சிந்தையிலே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வோம். செவிகளை திறந்து என்ன சொல்லுகிறார் என்பதை கற்றுக்கொள்வோம். மூன்றாவது, உங்கள் வாயை விரிவாய் திறங்கள், அவர் நிரப்புவார். பேசுங்கள். சுவிசேஷம் சொல்லாமல் ஒரு நாளும் ரட்சிப்பை எதிர்பார்க்க முடியாது. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? நாம் பேசுவோம், சொல்லுவோம். உன் சகோதரன் எங்கே? நான் காவலாளியோன்னு சொல்லி அன்றைக்கி கேட்ட மாதிரி நம்ம கேட்டு தப்பிக்க முடியாது. நாம் தான் காவலாளிகள், நாம் தான் பேசியாக வேண்டும். இன்றைக்கி இந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக செயல்படலாமா? ஒரு வசனத்தை வாசிப்போம், அதை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். யாக்கோபு 5:20. யாக்கோபு 5:20. தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். யாக்கோபு 5:20. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக செயல்படுவோம். நாம் காவலாளிகள். நம் சகோதரரை குறித்ததான கணக்கை நம்மிடத்தில் தான் கர்த்தர் கேட்பார். அந்த உத்தரவாதத்தோடு செயல்படுவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சகோதரர்களை, நாங்கள் பார்க்கிற எங்களுக்கு அடுத்தவர்களை தொலைத்து விடுகிறோம். அவர்களை குறித்த கரிசனை இல்லாமல் வாழ்கிறோம். எங்களை மன்னியும். நாங்கள் ஆண்டவரே எத்தனை பெரிய பொறுப்பை உணர வேண்டும். ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை நாங்கள் முதலில் கேட்க வேண்டும். நாங்கள் எங்கள் வாயை திறந்து மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை எங்களோடு பேசுகிறீர். நாங்கள் கேட்டவர்கள் இதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யும். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விங்ஸ் ஆஃப் விக்டரி IAS அகாடமியை குறித்து சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2025-26 ஆகிய இந்த ஆண்டுக்கான UPSC தேர்வுக்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸுக்கான அட்மிஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. மிக குறைந்த ஃபீஸை தான் நாங்கள் வாங்குகிறோம். அதுவும் இந்த வருஷம் நமக்கு கிடைத்திருக்கிற ஃபேக்கல்டிஸ் ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 பேர் UPSCயை கிளியர் பண்ணி அவர்கள் நல்ல பதவிகளிலே அமர்ந்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கின ஃபேக்கல்டிஸ் தான் நம்ம இந்த வருஷம் நம்ம எடுத்திருக்கிறோம். எனவே இந்த நாளில் மிக கொஞ்சம் சீட் தான் இருக்கிறதுனால வேகமாக தரிசனம் உள்ள, தேசத்தை கலக்க வேண்டும் என்ற தரிசனம் உள்ள இளைஞர்கள் உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொண்டு நீங்கள் இதில் இணைய அப்ளிகேஷன்ஸை உடனே ஃபில் பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரவங்க அப்ளிகேஷன் போடுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை தர முடியும். மற்றபடி நீங்கள் வந்து டே ஸ்காலராகவும் வந்து படித்து போகலாம். எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாசலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.